வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் 2 கோடி வாக்காளர் சேர்க்கை என்ற மைல்கல்லை தாண்டியுள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. வியாழக்கிழமை மாலை சென்னையில் வாக்குச்சாவடி நிலை நிர்வாகிகளிடம் உரையாற்றிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த சாதனையை உறுதிப்படுத்தினார். பிரச்சாரத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பு எதிர்க்கட்சியான அதிமுகவை அமைதியின்மைக்குள்ளாக்கியுள்ளது என்றும் அவர் கூறினார். ஜூலை 3 முதல் திமுகவின் அடிமட்ட ஊழியர்கள் வீடு வீடாகச் சென்று இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக வாக்குச்சாவடிகளில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் வசிப்பவர்களை சந்தித்து வருகின்றனர். தமிழ்நாடு நீண்ட காலமாக எதிர்கொள்ளும் அநீதிகளுக்கு எதிராக பொதுமக்களின் உணர்வை திரட்டுவதற்காக இந்த பிரச்சாரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் வாக்காளர் சேர்க்கை தானாகவே ஒருவரை கட்சி உறுப்பினராக்காது. இருப்பினும் திமுக உறுப்பினர்களாக ஆர்வமுள்ளவர்கள் ஒரு தனி செயல்முறை மூலம் அவ்வாறு செய்யலாம். சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கட்டுப்பாடுகளை தொடர்ந்து OTP சரிபார்ப்பு இல்லாமல் பதிவுகளை அனுமதிக்கும் வகையில் கட்சி தனது மொபைல் செயலியை புதுப்பித்தது. அதற்கு பதிலாக ஒரு வீட்டிற்கு குறைந்தது ஒரு மொபைல் எண்ணை சேகரிப்பது போதுமானது. முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட முயற்சியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் பதிவு தரவை நிகழ்நேரத்தில் கண்காணித்து வருகிறார். ஜூலை 1 தேதி தொடங்கப்பட்ட இந்த பிரச்சாரம் 45 நாட்களுக்குள் 2 கோடி வீடுகளை சென்றடைவதை இலக்காக கொண்டது. இந்த இலக்கை கட்சி அடையும் பாதையில் இருப்பதாக கூறுகிறது. இதற்கிடையில் ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் வளர்ச்சியில் பாஜக மூத்த தலைவரும் தமிழக இணை பொறுப்பாளருமான பி. சுதாகர் ரெட்டி முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து சூசகமாக தெரிவித்தார். மீனாட்சி கோயிலுக்கு சென்ற பிறகு மதுரையில் ஊடகங்களிடம் பேசிய ரெட்டி OBS தொடர்பான எந்தவொரு முடிவும் இணக்கமாக எடுக்கப்படும் என்று கூறினார். எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவை பெற்று வருவதாகவும் 2026 தேர்தலில் வெற்றி பெற தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.